அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. நாளை அதாவது 21/11/2024 காலையில் பார்த்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஃப்ளூயிட் பவர், ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹீட் பவர் இன்ஜினியரிங், ட்ரிபிள்இக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மிஷின்ஸ் 2, இசிக்கு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், சிஎஸ்சி கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். மதியம் ஃபஸ்ட் இயரோட அரியர் எக்ஸாம் வந்து தமிழ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது. இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்ம NSK2024.com ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போனீங்கன்னா இந்த பேஜ் தான் வரும். இந்த பேஜில் வந்து அந்த எல்லா நாளைக்கு நடக்க போகிற அந்த 6 டிபார்ட்மெண்ட்டுக்கான காலையில் எக்ஸாமு, அப்புறம் மதியம் ஃபஸ்ட் இயருக்கான எக்ஸாம் எல்லாத்துக்குமே ஸ்டடி மெட்டீரியல் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்டேட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட் தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், அது வந்து TOS அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு அந்த TOS அப்படின்ற லிங்க் மேலே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த TOS பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ கிளிக் பண்ணுற பாருங்கள். ஸோ இப்போ TOS பேஜ் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா போர்டு எக்ஸாம் கொஷின் பேப்பர் 10 வருஷத்துக்கான போர்டு எக்ஸாம் கொஷின் பேப்பரோட மாடல் கொஷின் பேப்பர் 1, மாடல் கொஷின் பேப்பர் 2 ரெண்டுமே கொடுத்துருக்கோம். அதை பார்த்துங்க. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஃப்ளூயிட் பவரில் அதே மாதிரி வந்து எல்லா போர்டு எக்ஸாம் கொஷின் ஏப்ரல் 24 இதுக்கு முன்னாடி கேட்ட எல்லா போர்டு எக்ஸாம் கொஷினும் கொடுத்துருக்குறோம். அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒரு யூனிட்டுக்கும் வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் 14 மார்க் கொஷின் பேங்க்கு, 3 மார்க் 14 மார்க் கொஷின் பேங்க்ஸு இது எல்லாமே கொடுத்துருக்குறோம். FMFPக்கு அதை தேவைப்படுற யூஸ் பண்ணிங்க. அடுத்தது ஆட்டோமொபைலுக்கு பார்த்திங்கன்னா ஹீட் பவர் இன்ஜினியரிங், இதுவும் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஷின் பேங்க்ஸ், அதாவது வந்து ஏப்ரல் 24 ஏப்ரல் 22 வரைக்கும் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து 3 மார்க் கொஷின் பேங்க்கு, மாடல் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருவோம். அப்புறம் மிஷின்ஸ் 2 இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஒரு யூனிட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் 14 மார்க் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். ஒரு யூனிட்டுக்கு 5 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். நான் வந்து நல்லா ஃபஸ்ட்டு போயிடுங்க. அப்புறம் அதே போல் வந்து 3 மார்க்ஸ் கொஷின் பேங்க்ஸு, அப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க்ஸ் ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஷின் ஏப்ரல்லேருந்து இப்போ எல்லாமே இது போன்ற ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே இந்த எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸுக்கு இருக்குது. அடுத்து இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், இசி மாணவர்கள் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கும் பார்த்திங்கன்னா போர்டு ப்ராக்டிஸ் கொஷின்ஸு, அப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஷின் ஏப்ரல் 24 எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் யூனிட் வைஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த யூனிட்டில் இந்த 3 கொஷின் 4 கொஷின் தான் கொடுத்துருக்குறோம். இது படிச்சிட்டிங்களான்றது வந்து கம்பல்சரி பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் CA, ஸோ இதுவும் ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஷினுக்கான டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு. அப்புறம் யூனிட் வைஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் இதையும் கொடுத்துருக்குறோம் 5 யூனிட்டுக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து மதிய எக்ஸாம் தமிழ் அண்ட் டெக்னாலஜி, தமிழ் மரபும் தொழில்நுட்பம், இதுக்கு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 24 ஒரு கொஷின் பேப்பர் தான் வந்துருக்குது. அப்புறம் மாடல் கொஷின் பேப்பர் 1 and 2 டோட், முக்கியமாக அந்த டோட் மாடல் கொஷின் பேப்பர் தான் படிக்கணும். ஏன்னா அதுலேருந்து கொஷின் கேட்பாங்கன்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். டோட்லேருந்து கேட்கப்பட்ட மாடல் கொஷின் பேப்பர் 1 and 2 அதுக்கான ஆன்சரும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு, பிரிண்டட் நோட்ஸு எல்லாமே ஆன்சரும் கொடுத்துருக்குறோம். அப்புறம் இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் அந்த 7 மார்க் கொஷின்ஸும் யூனிட் வைஸ் கொடுத்துருக்குறோம் தமிழ் அண்ட் டெக்னாலஜிக்கு. ஸோ இந்த கொஷின் பேங்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம வெப்சைட்லேயே இருக்குது. நீங்கள் நேரடியாக அதை அப்படியே சேவ் பண்ணி படிச்சிக்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை நாளைக்கு அரியர் வச்சுருக்கிற அனைத்து மாணவர்கள் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே கொடுத்துருக்குறோம் அந்த தமிழ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அது கீழே போனீங்கன்னா வந்து அந்த மாடல் கொஷின் பேப்பர்ஸ் இமேஜ் ஃபார்மேட்லேயும் இருக்குது, அதையும் கொடுத்துருக்குறோம். ஸோ இதெல்லாம் நல்லபடியாக படிச்சுட்டு போயிடுங்க. 2 மாடலையும் நல்லா படிச்சிடுங்க. 2 மாடல்லேருந்தே நீங்கள் எல்லாருமே பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே நண்பர்களே, இது போல் வந்து டெய்லி அப்டேட்ஸ் வேணுமானா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இது நாளைக்கு யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்குதோ அனைத்து டிபார்ட்மெண்ட் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது யூஸ் ஆகும். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் போய்ட்டு அட்மினுக்கு மெசேஜ் அனுப்புங்க. அவங்க உங்களை ஸ்டாஃப் குரூப்பில் ஆட் பண்ணி விடுவாங்க. ஓகே நண்பர்களே, அனைத்து நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் போட்டு போங்க. தேங்க்யூ.